நீ பண்ணு. நான் வந்து பையன் நான் தான் ஆர்கே வீரன் அப்படின்றாங்க நம்ம தம்பி. பார்த்துக்கிறது தான் தம்பியோட தான் 2 ஐடியுமே. ஓகேவா? வந்துச்சு. ஓகே. அது என்னன்னா ஒரு தடவை வார்னிங் மாதிரி கொடுக்கணும் சுகன்யா. அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு தடவை இந்த மாதிரி எடுத்து போடுறாங்கன்னா வார்னிங் மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு தான் அவங்க வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. எங்கேயுமே அப்படி தான். அந்த மாதிரி நம்ம வார்னிங் மட்டும் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் வந்து அது எப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். பையன்கிட்ட கேட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களே புரிஞ்சுக்குவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சரியா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இதுக்காக இது பண்ணாத. உங்கள் ஒரிஜினல் வாய்ஸோட வீடியோ போடுறாங்களா? ஆமாம், இவங்க ஒரிஜினல் வாய்ஸோட வீடியோ போடுறாங்க. ஓகே ஓகேப்பா அப்படின்னு சொல்லி வணக்கம் சொல்கிறாங்க. ஆமாம், இவங்க வந்து எப்படின்னா இந்த இதை பறிக்கிறது, இந்த மாதிரி முருங்கைக்காய் சீசன் வந்திருக்கு, இவ்வளோ முருங்கைக்காய் கிடச்சிருக்கு, இதெல்லாம் பார்ப்பேன் நான். இந்த மாதிரி எங்கள் மயில் முட்டை இது பாருங்கள், இந்த மாதிரி இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த முட்டையெல்லாம் காமிப்பாங்க. அந்த மாதிரி இவங்களோட எல்லாமே அவங்க தோட்டத்தில் பறிக்கிறது, அப்புறம் அந்த வேலை செய்யணும்னா என்னென்ன காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அந்த அதெல்லாமே போடுவாங்க. ஆமாம் நண்பா, ஒரிஜினல் வாய்ஸ் இல்லை. என்னோட வீடியோ சாங் வேறு சாங். ஒரிஜினல் இல்லையா? ஓ இல்லையே, நான் பார்த்துருக்கேனே. வேலை 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 அது போடுவீங்க, நல்லா பார்த்துருக்கேனே. அப்புறம் இந்த மயில் முட்டை எடுக்கிறது எல்லாமே நீங்கள் உங்கள் வாய்ஸ் வச்சு தானே போட்டிருக்கீங்க சுகன்யா. இப்போ இதில் வந்திருக்கிறது சாங்கை வச்சு போட்டிருக்காங்களா? வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு சாங்கு வேறு சாங்கை போட்டிருக்காங்களா? அப்படி எடுத்திருக்காங்க. எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு சாங்கு நீங்கள் போட்ட சாங் இல்லாமல் வேறு சாங்கை போட்டிருக்காங்க. அப்போனா காப்பி ரைட்ஸ் வராது. ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஓ அந்த மாதிரியா? சாங்கு வேறு போட்டாங்க. ஆனால் எடிட் பண்ணி கொஞ்சமாவது மாற்றணும் இல்லை நண்பா? அப்படி இல்லையா? ஒரிஜினல் வீடியோ தான் அக்கா, சாங் ரீமிக்ஸ் பண்ணி போடுறாங்கன்னு சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம் அக்கா. சரி நீ அனுப்பு பார்ப்போம் என்னன்னு. ஒன்லி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓ கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணலாமா? அதான் நீ என்ன இதுன்னு எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிடு. நான் அதை பார்க்குறேன். சரியா? பார்த்துட்டு அப்புறம் நான் உனக்கு என்னன்றதை நான் உனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறேன். நம்ம எடுத்ததை நம்ம டிசைட் பண்ண வேண்டாம். சப்போஸ் நம்ம எதாவது தப்பாக கூட நம்ம எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோன்னா அப்புறம் உன் சேனலுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். அதனால் என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை தான் செய்கிறாங்க. நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க. எடிட் பண்ணி போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது சுகன்யா. எடிட் பண்ணி அதில் வந்து சாங் வேறு கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ப்ராப்ளம் வராது அவங்களுக்கு. ஓகே அக்கா, கொஞ்சம் வேலை இருக்குது, அடுத்த லைனில் பார்க்கிறேன். இப்போது உங்கள் லைவே ஆனில் தான் இருக்குது, ஆனால் என்னால் கமெண்ட் பண்ண முடியாது, மன்னிக்கவும். பரவாயில்ல, நானே இப்போ கிளம்ப போகிறேன்ப்பா. ஜிம்முக்கு போகிறேன். அதான் எனக்கு டைம் ஆகிடுச்சு. எப்பவுமே 4 மணிக்கு போடுறேன், 5 மணி ஆயிடுச்சு. நான் போயிட்டு ஒரு எப்படியும் 1 hour ஆகிடும். இப்போ போனால் வந்து அப்புறம் டிஃபன் செய்யணும், கரெக்டாக இருக்கும். சரியா? இப்படி லைவை முடிக்கலான்னு தான் இருக்கிறேன். ஓகே பாய்மா. தம்பி ஏழுமலை தம்பி பாய். டான் இருக்கீங்களா? சுகன்யா பாய். டான் பாய். குயின் சிஸ்டர் பாய். அப்புறம் ஸ்மார்ட் அக்கா எல்லோரும் யார் யார் வந்தாங்கன்னு ஞாபகம் இல்லையே. அப்புறம் அனைவருக்கும் அப்புறம் இந்த பையன் பாலக்காடு பையன் வந்தான். அவன் வேறு என்னன்னு தெரியல, எனக்கு மறந்து போயிட்டேனே. பாலக்காடு பையன் ஒருத்தன் வந்தான். எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே பாய் அக்கா ஆல். நன்றி தம்பி, நன்றி. பார்ப்போம். நான் குயின் லைவ் எப்படி இருந்தாலும் ஜிம்மில் இருந்தாலும் வருவேன். பார்க்கலாம். பாய். சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க, பார்த்து வேலை செய்யுங்க. ஓகேவா? ஓகே பாய் தம்பி.